படம் பார்த்து கதை சொல்ல போகிறோம். இது நம்ம ஹிந்தியில் தான் இன்றைக்கி கதை சொல்ல போகிறோம். இதனால் குழந்தைங்களுக்கு க்ரியேட்டிவ் திங்கிங் அதிகமாக கிடைக்கும். ஒரு வேர்டை திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்க மனசில் அது நல்லா பதியும். புது புது வார்த்தைகளை கற்றுக்க முடியும். வாங்க இன்றைக்கி என்ன கதைன்றது பார்க்கலாம். கதைன்னு சொல்கிறோம், ஸ்டோரின்னு சொல்கிறோம். அதுக்கு ஹிந்தியில் என்ன வேர்டு? கஹானி. கஹானினா ஸ்டோரி, கதை. படத்தை பார்த்து கதையை சொல்லுங்கள். படம்ன்றதுக்கு ஹிந்தியில் சித்ர, இங்கிலீஷில் பிக்சர். படத்தை பார்த்து கதை சொல்லுங்கள். சித்ர தேக்கோ கஹானி பத்தாவோ. இங்கிலீஷில் சொல்லுவோம்ல, லுக் அட் த பிக்சர் அண்ட் டெல் த ஸ்டோரி. சித்ர தேக்கோ கஹானி பத்தாவோ. ஃபஸ்ட்டு இந்த கதையில் இருக்க பிக்சர்ஸோட நேமை ஹிந்தியில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா கதை ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பேர் என்னது? சூரியன். சூரியன், சன். ஹிந்தியில் என்ன இருக்குது? சூரஜ். சூரஜ். இதுக்கு பேர் என்னது? காக்கா. காக்கா. காக்காக்கு ஹிந்தியில் என்னது? காக்காக்கு ஹிந்தியில் கவ்வா. கவ்வா. கீழே இருக்கிறதுக்கு பேர் என்னது? வீடு. வீடு. வீடுக்கு ஹிந்தியில் என்னது? கர். கர். இது மரம். மரத்துக்கு ஹிந்தியில் என்னது? பேட். பேட். மரத்துக்கு ஹிந்தியில் என்னது? பேட். பேட். க்ளவுட், மேகம். ஹிந்தியில் என்னது? பாதல். பாதல். இன்னொரு பேரும் சொல்லலாம், மேக். இதுக்கு பேர் என்னது? பானை. பானைக்கு ஹிந்தியில் என்னது? கடா. பானைக்குள்ளே என்ன இருக்குது? தண்ணி. தண்ணிக்கு ஹிந்தியில் என்னது? பானி. பானி. இது பக்கத்தில் இருக்கு, அது என்னது? கீழே. அது கல்லுக்கு ஹிந்தியில் என்னது? பத்தர். கல்லுக்கு பத்தர். இங்கே கீழே இருக்கிறது கூழாங்கற்கள். கூழாங்கற்களுக்கு ஹிந்தியில் என்னது? கங்கட். கங்கட். வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்றதுக்கு என்ன சொல்வேன்? பஹுத் கர்மி ஹே. பஹுத் கர்மி ஹே. இந்த கதையை ஹிந்தியில் சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு வெயிலான நாளில் காக்கா வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு வெயிலில் பறக்கும்போது அதுக்கு தண்ணி தாகம் எடுத்திருக்கு. அது தண்ணியை எல்லா இடத்துலையும் தேடுது. ஆனால் அதுக்கு தண்ணி எங்கேயுமே கிடைக்கல. அப்போது அங்கே ஒரு பானையை பார்த்துச்சு. அந்த பானைக்கிட்ட போய் பார்க்குது. அந்த பானையில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் குடிக்க முடியல. அந்த தண்ணியை எப்படி குடிக்கலான்னு யோசித்தது. அதுக்கு ஒரு ஐடியா கிடச்சது. பக்கத்தில் இருக்க கூழாங்கற்களை எடுத்து அந்த பானைக்குள்ளே ஒன்று ஒன்றா போட்டுச்சு. தண்ணி மேலே வந்துச்சு. அந்த காக்கா அந்த தண்ணியை குடிச்சிட்டு சந்தோஷமாக பறந்து போச்சு. இந்த கதைக்கு பேர் என்ன? தாகமுள்ள காகம். அதை தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். பியாசா கவ்வா. பியாசானா தாகம், கவ்வானா காக்கா. ஏக் தின் பஹுத் கர்மி थी. ஒரு வெயில் ஆன நாள். एक कौवा आसमान में उड़ रहता था. ஆஸ்மான்னா வானம். ஒரு காகம் வானத்தில் பறந்துட்டு இருந்துச்சு. உசே பஹூத் பியாஸ் லஹி தி. அதுக்கு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. இஸ்லியே வக் பானி தூப் ரஹதா தா. அதனால் அது தண்ணி தேட ஆரம்பிச்சிச்சு. தபி உசே ஏக் கடா திக்காய் தியா. அங்கே ஒரு பானையை பார்த்துச்சு. கவ்வா ஜல்தி சே கடை கே பாஸ் ஆயா. அந்த பானைக்கிட்ட வேகமாக வந்துச்சு. और अंदर देखा. பானைக்குள்ளே பார்த்துச்சு. கடை மே தோடா சா பானி தா. பானையில் தண்ணி கொஞ்சமாக இருந்துச்சு. லேக்கின் பானை பஹூத் நீச்சே தா. பானைக்கு அடியில் தண்ணி இருந்துச்சு. கவ்வா பானி நஹி பீ சக்கா. அந்த காக்கானால அந்த தண்ணியை குடிக்க முடியல. தபி கவ்வேக்கோ ஏக் விசாராயா. ஒரு யோசனை தோணுச்சு. वाघ छोटे छोटे कंकट लाया और गड़े में डालने लगा. சின்ன சின்ன கூழாங்கற்களை எடுத்துகிட்டு அந்த பானையில் போட்டுச்சு. धीरे धीरे पानी ऊपर आने लगा. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி மேலே வர ஆரம்பிச்சிச்சு. उसने आराम से पानी पिया और खुश होकर उठ गया. அந்த தண்ணியை மெதுவாக குடிச்சிட்டு நிதானமாக குடிச்சிட்டு சந்தோஷமாக அந்த காக்கா பறந்து போயிடுச்சு. ஒவ்வொரு ஸ்டோரி முடிவுலேயும் ஒரு மாரல் இருக்கும். இந்த ஸ்டோரியோட மாரல் என்ன? இந்த காக்கா எப்படி வேலை பார்த்துச்சு? புத்திசாலித்தனமாக வேலை பார்த்துச்சு. புத்திசாலி அப்படின்றதுக்கு ஹிந்தியில் என்னென்னா சமஜ்தாரி. புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள். சமஜ்தாரி சே காம்கர். புத்திசாலித்தனமாக வேலை செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? நிறைய புது புது ஹிந்தி வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டிங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எங்களோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.